ப்ரிப்பரேஷனை எப்போ முடிப்போம், எப்போலாம் முடிச்சு வேலையில் செய்கிறோம் அப்பப்போ தோணும். இதுக்கு ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் 1961 பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கிறார். அவருடைய இன்னாகரல் அட்ரஸில் ஒரு சொல்யூஷன் வந்து வச்சுருக்கிறார். 1961 அமெரிக்காவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு இடையில பனிப்போர் வந்து முத்தி போயிருக்கு. 1991 தான் சோவியத் உடஞ்சு போய் ரஷ்யான்னு மட்டும் தனியாக வெளியே வருது. இப்போ 61 நம்ம ஊரில் பார்த்தோம்னா அண்ணாதுரை தமிழில் பேசுகிறாரு, தெரிக்க விடுறாரு. 62 இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா அவர் ராஜ்யசபாவில் பேசுகிறாரு. ஸோ 1961 ரஷ்யாவா அமெரிக்காவா, சோவியத் ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படின்னு இருக்கு. அந்த டைமில் இன்னாகரல் அட்ரஸ் அவருடைய ஸ்பீச்சு வேர்ல்டில் டாப் 5 ஸ்பீச்சில் வந்து ஒன்றா இருக்கக்கூடியது. அப்படி என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் தான் நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு நீ கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன செஞ்சேன்னு பாரு. ஆஸ்க் நாட் த வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவிட்ட லெட்ஸ் நாட் ஃபைட் ஈச் அதர், லெட்ஸ் ஃபைட் ஃபார் த காமன் எனிமி ஆஃப் த பீப்புள், டிசீஸ். அப்புறம் வேற என்ன டிசீஸ்னா என்ன, நோய், நோய்க்கு எதிராக பாவர்ட்டி, இதுக்கு எதிராக நம்ம ரெண்டே சண்டை போட வேணாம், மனித குலத்துக்கு எதிரான நோய்க்கு எதிராகவும் வறுமைக்கு எதிராகவும் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு முடிக்கும் போது இது எல்லாத்தையும் 100 நாளில் பண்ண முடியுமான்னு தெரில, 1000 நாளில் பண்ண முடியுமான்னு தெரில, என் வாழ்நாளே பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் லேட்டஸ் பிகின், தொடங்குவோம் அப்படிங்கிறாரு. கேட்கும்போது, அதாவது இப்போ கேட்குற இந்தியாவில் இருக்கிற நமக்கே கூஸ் பம்ப்ஸ் புல்லரிச்சு போகும். அமெரிக்காவில் 1961 கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும்? இதில் என்னென்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. 61 நாடு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த இன்னாகரல் அட்ரஸ் மக்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அப்போ பிரச்சனை வரும்போது மோட்டிவேட் ஆகணும். நம்ம நல்லா இருக்கும்போது மோட்டிவேட்டில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதான் வள்ளுவர் சொல்கிறார், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் உதயம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கழிருங்கிறார். நீ செதஞ்சு போகிற இடம் இருக்குல்ல, தோல்வி வந்து உட்காரையில, அப்போ நீ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு ஓடணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளும் லேட்டஸ்ட் பிகின், எப்போ முடிப்போம்னு நமக்கு தெரியாது. எனக்குமே குரூப் 4க்கு ஆசைப்பட்டேன். ஒரு தாலுகா ஆஃபீஸ் பார்த்தா நான் ஏங்கியிருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து ஏங்கியிருக்கிறேன். நான் இதுக்குள்ளே போயிட மாட்டோமான்னு சொல்லி கோட்டையில் போய் குரூப் 2 கிரியேட் பண்ணி ஏஎஸ்ஓ உட்காந்தல்ல, நமக்கு தெரியாது. தொடங்குறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, முடிக்கிறது நம்ம கையில் இல்லை. தொடங்குங்க, சம்பவம் பண்ணுங்க, முடிவு கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ.